தற்போது டெல்லியில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். பணம் பட்டுவாடா செய்வதாக தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள். சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த விளக்கு சின்னத்தை சேர்ந்தவர்கள் தான் பணத்தை பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆங்காங்க கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை வலியுறுத்தி தான் இவர்கள் தேர்தல் ஆணையமானது இந்த மாதிரி எதிர்கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் இந்த பணம் பட்டுவாடை தடுக்க வேண்டும், நியாயமான தேர்தல் நடக்க வேண்டும் என்பதை குறிப்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். அதனால் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆளுங்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் மூலமாகத்தான் இன்று 122 எம்எல்ஏக்கள் ஆதரவு தந்தார்கள். மீது 11 பேர் என்றால் அது கட்சியினுடைய பிளவு என்பது கிடையாது. ஆகவே எல்லாம் 135 எம்எல்ஏக்களை புரட்சித் தலைவி அம்மா உருவாக்கினார்கள், உருவாக்கி ஆட்சி தந்திருக்கின்றார்கள். அந்த ஆட்சி ஒரு நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சிக்கு குத்தகம் விளைவிக்க வேண்டுமென்றே சில சதித்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை முறிப்படிவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அனைத்து தொண்டர்களும் ஒன்றுபட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அம்மாவினுடைய இயக்கம், அந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது, ஆட்சியும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். தேர்தல் ஆணையத்திடம் தவறான தகவலை கொடுத்து இரட்டைலை முடக்கினார்கள். எதற்காக இரட்டைலை முடக்க வேண்டும்? இரட்டைலை முடக்க எந்த ஆதாரமும் கிடையாது. கட்சியில் பிளவு இல்லாத பொழுது இரட்டைலை எப்படி முடக்க முடியும்? ஆகவே தான் இது ஏதோ ஒரு சதி திட்டம் என்று கருதுகிறோம். இரட்டையில் எங்களுக்கு தந்திருக்க வேண்டும். இரட்டையில் ஆர்கே நகர் ராதாகிருஷ்ண நகர் தொகுதியானது இரட்டையில வெற்றி பெறுகிற சின்னம். புரட்சி தலைவி அம்மா 2 முறை வெற்றி பெற்ற அந்த சின்னம், அந்த சின்னத்தை வேண்டுமென்றே தவறான தகவலை தேர்தல் ஆணையத்தை கொடுத்து சேர்ந்த சில சதி செய்ததன் காரணமாக முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த சதி யார் செய்தது சார்? சதி தான் விளக்கு வாங்கினவங்க தான் செஞ்சிருக்காங்க. விளக்கு வாங்கிட்டு வந்து செஞ்சிருக்காங்க. இப்ப விளக்கு கம்பத்தை வாங்கி வச்சு செஞ்சிருக்காங்கல்ல. எதற்காக செய்யணும்? தேர்தல் ஆணையம் அன்னைக்கே சொன்ன தேர்தல் ஆணையம் எடுத்து அந்த முடிவு எனக்கு உடன்பட்டது கிடையாது. எங்களை பொறுத்த வரையில் எப்பொழுது சின்னத்தை முடக்க வேண்டும்? கட்சியில் பிளவு ஏற்பட்டால் முடக்கம் செய்யலாம். கட்சியில் பிளவு ஏற்பட்டதற்கு ஆதாரம் இருக்கிறதா? கட்சியில் 2/3 மெஜாரிட்டி, 3/2 பங்கு இருந்தால்தான் ஒரு கட்சி ஏற்பட்டதாக முடியும். எங்க இருக்குது? 11 எம்எல்ஏ தானே அந்த பக்கம் ஏதோ சொல்றாங்க. அது கூட என்ன சொன்னேன், ஏதோ ஒரு கருத்து வேறுபாட்டின் காலமாகத்தான் அவர் இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவு தவறானது. தேர்தல் அந்த சின்னத்தை முடக்கியது தவறு என்பதுதான் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட எங்களுடைய கருத்து. ஏனென்றால் மக்களுடைய எண்ணம் இரட்டையில முடக்கியதை மக்கள் விரும்பவில்லை. ஆகவே தான் இருந்தாலும் இந்த நேரத்தை அந்த இரட்டையில பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது தொப்பு சின்னத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அந்த தொப்பு சின்னத்துக்கு வரவேற்பு இருக்கிறது. வேட்பாளர் அவர்கள் வரவேற்று எங்கு பார்த்தாலும் பூமாரி பொடிக்கிறார்கள், ஆரத்தி எடுக்கிறார்கள். கூட்டமாக பெண்கள் கூட்டம் வருகிறது. இதை பொறுக்க முடியாமல் தான் வேண்டுமென்றே விளக்கு கம்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு பெட்டிஷனை கொடுத்திருக்கிறாங்க, ஏதோ பணம் பட்டுவாடா நடக்குதுன்னு. பணம் தேர்தல் நடத்துவது யாரும் உங்களுக்கு தெரியும். இதுவரை இடைத்தேர்தல் நடத்தி காண்பித்தவரே ஓபிஎஸ் உங்களுக்கு தெரியும். அவர் தான் தேர்தல் நடத்த, நாங்கள்லாம் அவர்கிட்ட தான் பணியாற்றினோம். ஒழிவே நாங்கள் தேர்தல் பொறுப்பாளர் கிடையாது. ஆக எங்களுக்கு இந்த மாதிரி பணம் பட்டுவாடா கொடுக்கிறதோ அராஜகம் மட்டும் எங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிந்து இருக்கலாம். இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 30,000 புது வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு புகார் சொல்லி. ஏங்க வாக்காளர் சேர்த்தும் ஓபிஎஸ் தானே சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு, அவர் தானே அது பதில் சொல்லணும். ஓபிஎஸ் சீஃப் மினிஸ்டர் பொறுப்பில் அவர் தானே செயல்பட்டு இருந்தாரு. அப்போ போலி வாக்காளர் அவருக்கு தெரியாதா? இப்பொழுது புதுசாக கண்டு எங்களை கேட்டாங்க. அதனால இதுவரை திட்டம் போட்ட சேர்த்துன்றான். போலி வாக்காளர் சேர்த்திருந்தால் அது ஓபிஎஸ் அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது, அவருடைய பொறுப்பில் இருக்கும் பொழுது நடைபெற்றிருக்க வேண்டும். அவரை தான் கேட்கணும். நீங்க அதை எங்களை கேட்ட மாதிரி அதிமுக வெப்சைட்டு, ஃபேஸ்புக், ட்விட்டர்ல எல்லாம் தினகரனோட தேர்தல் பிரச்சாரம் நடக்குது. அதிமுக பேரும் அதிமுக இரட்டையிலையும் முடக்கப்பட்டிருக்கும் போது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதிமுகன்றது இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல கூட அனைத்து இந்திய அண்ணா பேர் தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அம்மான்னு சொல்றாங்க, ஏன்னா அம்மா இயக்கம்னு சொல்றாங்க. அதை முடக்கணும்னு சொல்லி யாருமே ரெட்டையிலேயே நாங்கள் இன்னும் அங்கே காமிச்சு நாங்கள் ஓட்டு கேட்கல. ரெட்டையில மாதிரி போட்டு இந்த விளக்கு கம்பத்தை போட்டு அவங்க தான் ஓட்டு கேட்டுக்கிறாங்க. அதை நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறோங்க. ஆகவே முடக்கம் செய்தது ஒரு தவறானது, அதற்கு துரோகமாக செய்தது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். ஆகவே தேர்தல் ஆணையம் தவறு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்களா? தவறு செஞ்சுதான் நான் என்னை பொறுத்தவரையில் முடக்கிறது தவறு தான் சொல்றேன். இப்போ நான் குறை சொல்ல, அவங்க என்ன முடிவு அதிகாரம் அது அவங்களோட விருப்பம். என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் என்ற முறையிலும் எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா நடைபெறுகின்ற ஆட்சியின் சார்பாக சொல்வது,
கட்சியிலே பிளவு ஏற்படாத நிலையில் இரட்டை இலை முடக்கியது சரியானது அல்ல என்பது என்னுடைய கருத்து. இரட்டை இலை மீட்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போறோம்னு சொல்லுங்களேன் சார். நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் முடக்கி கட்சியில் பிளவு ஏற்படாத போது நான் இரட்டை இலை எங்களுக்கு தான் உண்மைக்கும். ஆனால் ஏதோ கொடுக்காது போயிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் இந்த எப்படி நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். ஏன்னா மக்கள் அதில் அப்படி இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மாள் பல்வேறு திட்டங்கள் ஆர்கே நகரில் செய்திருக்கிறாங்க. ராதாகிருஷ்ணன் நகருக்கு எங்கே போனால் என்ன சொல்கிறாங்க, பாருங்கள் ரோடு நல்லா இருக்குது, அம்மா வந்த பிறகு போட்டாங்க. லைட்டு பார்த்தா பாருங்க, இந்த விளக்கு வந்து லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. முன்ன விளக்கே இல்லாது இருந்தது, அப்படியெல்லாம் முன்னெல்லாம் இருந்தது. தரப்பு பேச்சாளர் மேலே தானே சார் ஆர்கே நகர்ல கற்கள் எல்லாம் வீசப்பட்டிருக்கிறது. அதுதான் வன்முறையை தூண்டுறாங்க எதிர்கட்சின்னு சொல்ல, அதுக்கு தான் சொல்ல வந்திருக்கிறோம். நீங்க தான் சொன்னீங்க, எங்கள் மீது கற்களை எறிவதன் காரணமாக வன்முறை ஏவப்பட்ட காரணம் தோல்வியை பயந்து கொண்டு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் செருப்பு அறிவதும் என்னுடைய காரையே மடக்கினார்கள் என்று சொல்கிறேன். என்னுடைய கார் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போகும்போது என்னோட காரை மடக்கிட்டு எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. ஏன் சொல்றாங்கன்னாக்க அவங்களுக்கு தெரியும் நாங்கள் வெற்றி பெறுவோம், அல்ல விடலாம் இல்லை, சரியா போட்டும் போயா என்ன நினைக்கலாம் இல்லை, அது நினைக்கலையே. ஆகவே திட்டமிட்டு வன்முறையை திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தவர்களும் அதற்கு துணை போகின்ற இப்போது இருக்கின்ற இந்த விளக்கு கம்பம் சேர்ந்து கொண்டு ஒரு செய்வது தவறான செய்து அனைத்து இந்திய பலவு என்பது கிடையாது. இரட்டை இலை இன்றும் எங்களுடைய சின்னம்தான். தேர்தல் ஆணையம் விரைவிலே தந்து விடுவார் நம்பிக்கை எங்கள் இருக்கிறது. இருந்தாலும் அந்த இருப்ப தற்காலிகமாக தொப்பி சின்னம் தந்திருக்கிறார்கள். அந்த தொப்பி சின்னம் வெற்றி பெறுவது நான் சொன்னது போல 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தினகரன் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. தேர்தல் ரத்து செய்வாங்கன்னு சொல்றாங்களா? அப்படி செய்யக்கூடாதுன்னு நீங்க இப்ப கூட்டத்தில் வலியுறுத்திருக்கீங்களா? தேர்தல் சொல்லிட்டு மாறி சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் பேசும்போது சொன்னார்கள், இது மாதிரி சதி நடப்பதாக சொன்னார்கள். தேர்தல் நிறுத்துவதற்கு எதிர்கட்சிகள் சதின்னு சொன்னார்கள். அதெல்லாம் கூடாது. அங்கே வந்து நேர்மையான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. சில எதிர்கட்சி வன்முறையை தூண்டுகிறார்கள். அந்த வன்முறையை எங்களை கண்டிக்க வேண்டும். எங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கும்பொழுது வேண்டும் என்று எங்களுடைய ஆட்சி மீது கலங்க வைப்பதற்காக எதிர்கட்சி புகார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேர்தலை நேர்மையாக செயல்படும் என்று வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். அவரும் ஆவணம் செய்வதாக சொல்லி நாங்கள் வந்து ஜனநாயகத்தை காப்பதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறது. எந்தவித அசம்பாவிதம் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். தேர்தல் முறையாக நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இப்ப கூண்டோடு அந்த அதிகாரிகள் பலரை வந்து நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. 2 தாசில்தார் உட்பட பல தேர்தல் அதிகாரிகளை நீக்கி வேற மாநிலத்தினுடைய அதிகாரிகளை நியமனம் செஞ்சிருக்காங்க. 2016 சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு அதிகாரிகளை மாற்றினார்கள் தேர்தல் ஆணையம். அப்பொழுது நானே சென்று திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் அதிகாரிகளிடையே சீஃப் எலெக்ஷன் சந்தித்து நீங்கள் செய்வது சரியல்ல, ஆட்சிக்கு வந்து யார் வந்தாலும் அதிகாரி தானே, இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்னொரு அதிகாரியாக தானே. இப்போ இந்த அதிகாரி வந்து அதிமுக அந்த ஆதரவு வர போறவர் அவங்களுக்கு ஆதரவு அர்த்தமா? அப்ப அர்த்தம் அந்த கேள்வி வருது இல்ல. அதை தான் நான் வந்து திருவனந்தபுரம் கூட்டத்தில் கூட 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் இந்த பிரச்சனை வந்த பொழுது நேரடியாக சேர்ந்து அதிகாரிகளை மாற்றக்கூடாது. அவர்களும் அதிகாரிகள் தான். அவர்கள் வந்து இந்த அதிகாரிகள் நீங்க சரியா சொல்லலாம், அந்த அதிகாரம் சரி நாங்க சொல்லுவோங்க. ஆகவே நீங்கள் எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பித்த பிறகு அதை மாற்றக்கூடாது என்பது வேண்டுகோள். அதைத்தான் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறேன். இப்பொழுது எக்காரணத்தை கொண்டு இதுவரை நடந்தது எப்படி இருந்தாலும் இப்பொழுது எந்த காரணத்தை கொண்டும் அதிகாரிகளை மாற்றக்கூடாது. இதை வைத்துதான் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கிறேன். திமுக மேலும் ஓபிஎஸ் டீம் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்கீங்களா? ஓபிஎஸ் டீம்னே ஒன்றும் கிடையாதுங்க. அது சும்மா ஒரு 4 பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிறது அதிமுக அம்மா உருவாக்கின இயக்கம் தான். ரெட்டையில தான். ரெட்டையில நமக்கு இன்னும் கட்சி பிளவுபடாது நம்முடைய இதுதான். ஆனால் இந்த நேரத்தில் கொடுக்காம விட்டுருக்கிறாங்க. தொப்பிச்சனம் கொடுத்துருக்குறாங்க. அந்த தொப்பிச்சனம் சொன்னது போகிற 1 லட்சம் வாக்கில் வெற்றி பெற போகிறோம். அதில் சந்தேகம் கிடையாது. நானே தேர்தல் வந்து வேட்பாளர் பல தெருக்களுக்கு சென்றேன். எங்கு சென்றாலும் மக்கள் ஆரவாரத்தை காண்க முடிந்தது, ஆரத்திகளை காண முடிந்தது, இளைஞர்கள் கூட்டத்தை பார்க்க முடிந்தது. எல்லோரும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இந்த ஆட்சி ஆளுகின்ற கட்சி இந்த கட்சிக்குத்தான் வாக்களிப்போம். அதனால்தான் இந்த பகுதி மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று வெளிப்படையாக பேசுகிறார்கள். இன்னைக்கு 3 மணிக்கு தேர்தல் ஆணையம் ஆர்கே நகர் தேர்தல் தொடர்பாக ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. அதுல இந்த விஷயங்கள்லாம் பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்காங்களா? அது தெரியாது. அவங்க என்ன செய்யறாங்க எனக்கு தெரியாது. என்னுடைய குறிக்கோள் சொல்லிட்டு வந்தேன். என் கட்சி சார்பாக அவருடைய சொல்லிட்டு வந்திருக்கிறேன்.